திருவருளையும் குருவருளையும் வந்தித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், சைவ அபிமானிகள், ஆர்வலர்கள் மற்றும் இன்று விசேடமாக சொற்பொழிவை விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் சி.க. கமலநாதன் அவர்களுக்கும், அடுத்த விரிவுரையை வழங்க இருக்கின்ற சைவப்புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகியில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2 விரிவுரைகள் நடைபெற இருக்கின்றன. முதலாவது விரிவுரை திருவருட்பயன் பற்றியது. அந்த விரிவுரையை சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் ஐயா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். 2வது விரிவுரை திருநாவுக்கரசர் புராணம் பற்றியது. அதனை சைவப்புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். முதலில் திருவருட்பயன் பற்றிய விரிவுரையை வழங்க சைவப்புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி கொண்டு பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளை வேண்டி நிறைவாக வேண்டி எங்களுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீய குருவள்ளல் அருக்கவி விநாசித்தம்பி புலவர் ஐயா அவர்களையும் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி மனம்பாக்கு காயங்களாலே தொழுது எங்கள் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தை வழிநடத்திய பெரியோர்கள் குருமார்களுடைய பாதம் பணிந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய தேர்வு செயலாளர், உபதேர்வு செயலாளர் சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்டம் அவர்களே, தொழில்நுட்ப உதவிகளை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களே, மற்றும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, அன்புக்கினிய மாணவர்களே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் நாங்கள் திருவருட்பயன் பற்றிய விரிவுரைகளை ஆரம்பித்திருந்தோம். இந்த திருவருட்பயன் பற்றிய விடயங்களிலே குருவை தியானம் பண்ணுவது பற்றியும் அந்த நூலினுடைய பெயரையும் அதனுடைய தாற்பயங்களையும் உணர்ந்து கொள்வதை பற்றியும், அதனைத் தொடர்ந்து ஒரு நூலை நாங்கள் படிக்கின்ற போது அதனுடைய உள்ளடக்கம் பொருளடக்கத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் அந்த நூலுக்குள்ளே இறங்க வேண்டும். ஒரு நூலை கற்பதற்கான முறையியலை நாங்கள் தெரிந்து கொள்வது, எந்த ஒரு நூலை படிக்கின்ற போதும் அந்த முறையியலை தெரிந்து கொண்டு நாங்கள் அந்த நூலை கற்றுக்கொள்வது மிகுந்த ஒரு சிறப்பை தரும் என்று பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் அந்த முறையியலை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் பின்பற்றுவது மட்டுமல்ல, எங்களுக்கு பின்பு வருகின்ற இளைய தலைமுறையினர்களுக்கும் நாங்கள் அந்த வழிப்படுத்தல்களை சரியாக செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே அந்த வழிப்படுத்தல்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை. அவற்றை இந்த இடத்திலே வலியுறுத்தி கொண்டு
பொதுவாக இந்த திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியாரை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம். குறைவில் அருள் ஞான முதற் கொற்றங்குடியடிகள் நரைமலத்தாட் கண்பு பெற்று நாம் இருப்பது என்னாலோ என்று தாய்மான சுவாமிகள் குறிப்பிட்டதை இந்த இடத்திலே நான் மீண்டும் தொழுது அவரை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, நற்கும் சரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று விநாயக பெருமானுடைய காப்பு செய்யுளை பற்றி நேற்று விளங்கப்படுத்தி இருந்தேன். அந்த இடத்திலிருந்து தொடர்கின்றேன். பொதுவாக இந்த நூலிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், முதலிலே இந்த 5 அதிகாரங்களும் திருவருளை பற்றி குறிப்பிடுவதாக நான் சொல்லியிருந்தேன். அந்த திருவருளை பற்றி குறிப்பிடுகிறது என்று கூறுகிற போது எங்களுக்கு அதில் 5 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கலாம். 13 நிலை, உயிரவ நிலை, இருண்மல நிலை, அருளது நிலை, அருளுரு நிலை என்ற நிலைகள் முன்னுக்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த முற்பகுதியிலே அந்த 5 நிலைகளும் பிரதானமாக இருக்கிறது. அடுத்தது அறியுணரி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, 5 எழுத்தருநிலை, அணைந்தோர் தன்மை என்பது அடுத்ததாக இருக்கின்ற 5 அம்சங்களாக விளங்குவதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அது அந்த நூலினுடைய ஒழுங்கமைப்பு. இப்ப முன்னுக்கு இருக்கின்ற அந்த 5 அதிகாரங்களிலும் நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த திருவருளை கொடுப்பது எது? எங்களுக்கு திருவருளை கொடுப்பது பதி. ஆகவே முதல் 5 அதிகாரங்களிலும் அந்த திருவருளை கொடுக்கின்ற பதியை பற்றிய தன்மை எடுத்து கூறப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பதியை அந்த தன்மையை நான் உணர்ந்து கொள்ளணும். இதே போல திருவருளை பெறுகின்ற உயிரினுடைய தன்மை. அடுத்ததாக அந்த உயிர் தான் திருவருளை பெறப்போகிறது. அப்ப அந்த திருவருளை தருகின்ற பதியினுடைய தன்மையை அறிந்து கொள்கிறோம். அதன் பின்பு இந்த திருவருளை பெற இருக்கின்ற உயிரினுடைய தன்மையை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதற்கு பிறகு திருவருளால நீக்கப்படுகின்ற இந்த மலத்தினுடைய தன்மை. திருவருளால தான் மலம் நீங்க முடியும், வேற எதாலையும் மலம் நீங்க முடியாது. ஆகவே திருவருளால நீங்க இருக்கின்ற அந்த மலத்தினுடைய தன்மையும் தொடர்ந்து திருவருளுடைய தன்மை. இந்த திருவருளுடைய தன்மை எப்படிப்பட்டது? அதே போல பேரருளுடைய வடிவமாக இருக்கிற குருவினுடைய தன்மை. இவைகள் இந்த முதல் 5 அதிகாரங்களிலும் விளக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அப்ப அந்த முதல் 5 அதிகாரங்களிலும் அந்த அம்சம் சிறப்பாக எடுத்து கூறப்படுகிறது. அடுத்த 5 அதிகாரங்களிலும் நாங்கள் பார்க்கிற போது இந்த மலத்தினின்றும் ஆன்மா நீங்குகின்ற முறைமை, மலத்தினின்றும் ஆன்மா எப்படி நீங்குகிறது, அந்த நீங்குகின்ற முறைமை, அதனால் அது பேரானந்தம் பெறுகின்ற முறைமை, அது எப்படி பேரானந்தத்தை, பேரின்பம் என்று சொல்லுகிறோம் நாங்கள், அந்த பேரானந்தத்தை பெறுகின்ற முறைமை, பேரானந்தம் பெற்றவர்கள் சீவன் முத்தராக இருக்கின்ற நிலைமைகள், அவரது இந்த வாசனா மலத்தை கெடுக்கும் 5 எழுத்தோதுகின்ற முறைமைகள், சீவன் முத்தருடைய தன்மைகள் தொடர்ந்து கூறப்படும். நீங்க அத அடுத்த 5 அதிகாரங்களிலே அந்த ஒரு ஒழுங்கமைப்பை பார்க்கிறோம். இந்த நற்கும் சரக்கன்று நன்னிற்கலைஞானம் கற்கும் சரக்கன்று. கற்கும் சரக்கன்றால் நாங்கள் பிள்ளையாருடைய திருவருள் இங்கே கன்று என்று சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை நீங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சொல்லாட்சி. இந்த பெரிய தெய்வீக புலவர்களிடம், நான் சைவ புலவர்களும் அப்படி ஒரு தெய்வீக புலவர்களாக வர வேண்டும் என்பதுதான் ஒருவருடைய எண்ணப்பாங்கும் பரம்பருடைய எண்ணம். அதுதான் தெய்வீக புலவர். சேக்கிழாருடைய சொல்லாட்சி, கம்பருடைய சொல்லாட்சி, இப்படி ஒவ்வொரு புலவர்களுடைய சொல்லாட்சிகளை நீங்க பார்த்தா தெரியும், மிகவும் மகோன்னதமான அம்சங்கள் இருக்கிறது. இங்கே இந்த காப்பிலே கன்று, கன்று என்று சொன்னால் எப்போதும் பரமேஸ்வரில இருந்து தோன்றிய விநாயக பெருமான் இளமை உள்ளவராகவே இருக்கிறார் என்று ஒரு சிறப்பான ஒரு அடைமொழி. எப்பவும் இளமையோட இருக்கிற கடவுள் முருக கடவுள் தான் என்று
அதிகமான நூல்களிலே சொல்லப்படும். இளையோன், அழகன், குலகன் இப்படியெல்லாம் நிறைய முருகனுக்கு சொல்லுவார்கள். குமரன், அவர் இளமையோடு இருக்கிற கடவுள். ஆனால் முருகப்பெருமான் இளமையோடு இருக்கிற போதும் சில இடங்களிலே ஆண்டிக்கோலியாக, அதாவது பழனி ஆண்டவராக இருக்கிற போது அவர் முதுமையுடையவர் மாதிரி காட்சி கொடுப்பார். தந்தைக்கு உபதேசம் செய்கிற போது அவர் பெரிய ஞானிபால காட்சி கொடுப்பார். ஆனால் விநாயக பெருமானுடைய திருவவதாரத்திலே அவருடைய எந்த விக்கிரகமாக இருந்தாலும், பெரிசோ சிறுசோ இருந்தாலும், முதுமை என்பது விநாயகருடைய திருவுருவத்திலே தெரியாது என்ற ஒரு சிறப்பை உமாவதி சிவாச்சாரியார் கன்று என்று சுட்டிக்காட்டினார். அப்ப எப்பவும் இளமையாக இருக்கிற அந்த விநாயக பெருமானை மனதாலே இதமாக நினைத்து நாங்கள் இந்த கலைஞானத்தை பெற வேண்டும் என்று வேண்டினால் எங்களுக்கு கற்றுத்தான் உணர வேண்டும் என்று கிடையாது. விநாயக பெருமான் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுத்து விடுவார் என்ற ஒரு அடிப்படையிலே கூறப்படுகிற ஒரு முக்கியமான வாசகம் இங்கே நீங்க பார்க்கலாம். இப்ப இது முக்கியமான ஒன்று. மற்றது இந்த அகார உகார மகார விளக்கங்கள் நான் சொல்லியிருந்தேன், வேண்டி ஞாபகப்படுத்தி, இந்த சிவபெருமானுடைய திருக்களத்திலே இருக்கின்ற நாகபாம்பு தான் குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தியினுடைய ஒரு வடிவம் ஓம் என்ற பிரணவம். அதிலே இருக்கிற வட்டம் அது பிந்து, கோடு நாதம். நாதம் பிந்து என்ற இரண்டும் இருக்கிற அம்சங்கள் கொண்ட சிறப்புகள். அது எல்லாம் அப்ப நாங்கள் அதால எடுத்து நிஜம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதுகிறோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதுகிற போதும் எங்களுக்கு குண்டல் சக்தி தொழிற்படுகிறதுன்னு அர்த்தம். முன்னோர்கள் இப்ப எல்லாம் நாங்கள் லெட்டர்கெட்டிலே அல்லது வேற இதெல்லாம் பிரிண்டிலே அடிக்கிறோம், நோட்டீஸ்ல எல்லாம். முந்தின காலங்கள்ல எல்லாம் அடிப்பார்கள், பிள்ளையார் சுழி போட்டு அடிக்க மாட்டாங்க. இந்த பிள்ளையார் சுழியை போட்டுட்டு கொடுப்பார்கள் கையாலே. ஏன் கையாலே போட்டார்கள் என்றால், இந்த பிள்ளையார் சுழி போடுகிற போது எங்களுடைய குண்டல் சக்தி தொழிற்படும். எப்படி அதிகாலையிலே எழுந்து 3 முறை குட்டி கும்பிடு அல்லது 5 முறை குட்டி கும்பிடுகிறோமோ, குட்டி கும்பிடுகிற போதும் மூலாதாரத்தில் 3 கனல் எடுப்பப்படுகிறதோ, இந்த குண்டல் சக்தி செயற்பட்டு நாங்கள் சிறப்பாக எங்களுடைய சக்தியை செயற்படுத்துகிறோமோ, அது போல பிள்ளையார் சுழி போடுகிற போதும் எங்களுடைய அறிவினுடைய குண்டல் சக்தி வேலை செய்ய தொடங்கும். அறிவினுடைய குண்டல் சக்தி வேலை செய்ய தொடங்கும். இதனாலேதான் முன்னோர்கள் எதை எடுத்தாலும் பிள்ளையார் சுழி போடுவார். அது பெரிய ஒரு அர்த்தம். இவை எல்லாம் இந்த காப்பு செய்யுளிலே விளக்கப்படுகின்ற ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த காப்பு செய்யுளிலே அந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்ப 11 நிலை கடவுளினுடைய ஒரு மேலான இயல்பு, இவை பற்றி 1வது அதிகாரத்திலே உமாபதியார் முன்வைக்கின்றார். அப்ப திருவருளை தருவது இறைவன். அந்த இறைவனுடைய தன்மையை நாங்கள் முதல்ல அறிந்திருக்க வேண்டும். இறைவனுடைய தன்மையை அறியாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆகவே அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்றார் 1வது குறட்பாவிலே. மிகச்சிறந்த ஒரு குறட்பாவாக இதை நீங்கள் அவதானிக்கலாம். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும். நீங்கள் வானதி மிஸ் உங்களுக்கு நேரடியாக இதை போட்டிருக்கின்றார். அப்ப நீங்கள் சிறப்பாக இதை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பாட்டை நீங்க பார்க்கலாம். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இங்கே அந்த பாட்டு பிரித்தே இருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இப்ப இந்த பாட்டுக்களை சந்தி பிரித்து போடுகிற போதுதான் படிக்க சுவம் என்று எல்லாரும் நாங்கள் பழகுகிறோம். ஆனால் உண்மையிலே மாவதி சிவாச்சாரியார் எப்படி சந்தி பிரிக்காமல் அந்த சந்தி பிரிக்காமல் அதை எழுதினாரோ, அதே நீங்க சந்தி பிரிச்சு வாசிச்சு பழகினாத்தான் நீங்கள் ஒரு கோவிலிலே புராண படனம் செய்ய முடியும். வேறு பாடல்களை சந்தி பிரித்து பழகிறதுக்குரிய இலக்கண வரம்புகளவே எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இந்த இடத்திலே அடியேன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இது முக்கியமான ஒரு
குறள். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இங்கே இந்த அகர உயிர் போல் என்று சொல்லுகிற போது ஆ என்ற ஒலி உங்களுக்கு தெரியும். எங்களுடைய உயிரெழுத்துக்களிலே உண்மையிலே அந்த 12 உயிரெழுத்துக்களிலே முன்னுக்கு வருகின்றது ஆனா. இந்த ஆனா என்ற அகார ஓசை அது ஒரு உயிர் துடிப்புடையது. இந்த உயிருக்குள்ள உயிர் என்றுவார்கள். 12 உயிரெழுத்து இருந்தாலும் அந்த 12 உயிரெழுத்துக்குள்ளேயும் உயிராக இருப்பது இந்த அகாரம். அப்ப இந்த அகர ஓசை நீங்க பார்த்தா தெரியும், எல்லா எழுத்துக்குள்ளையும் மறைந்தும் கலந்தும் செறிந்தும் இருக்கும். எப்படியா பார்த்தா தெரியும். அதான் உலகத்திலே எந்த ஒரு ஜீவராஜியும், அது அமெரிக்காவில வேண்டாம், கனடாவில வேண்டான்னு, லண்டன்ல வேண்டான்னு, இலங்கையில வேண்டான்னு, இந்தியாவில வேண்டான்னு எந்த ஒரு பசுமாடும் அகார ஓசையோடு தான் ஒலி எழுப்பும். அம்மாண்டு தான் கத்து. எந்த ஒரு பிராணியும் எந்த ஒரு பிள்ளையும் அம்மாண்டு தான் அழும். வேற வேற மொழியல்ல அழுறது கிடையாது. இந்த அம்மா அந்த அகார ஓசை தான் அந்த பிள்ளையினுடைய வாயில இருந்து வரும் என்று சொல்லுவார்கள். அந்த அகார ஓசை எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம், எல்லா எழுத்திலும். ஆனால் சில எழுத்துக்களே அது வெளியிலே தோன்றாது, தோன்றாது மறைந்து இருக்கும். இப்ப உதாரணமாக கானா என்றால் இக்கன்னாவும் ஆனாவும். நாங்கள் க என்று சொல்லுகிறோம், ஆனா வெளியிலே அந்த எழுத்து இருப்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அகார ஓசை அதற்குள்ளே இருக்கும். அப்ப எப்படி சொல்லப்பட்ட இந்த அகர இந்த உயிர் போல் என்று சொல்லுகிற போது அந்த எழுத்து வெளியில தோன்றாமல் மறைஞ்சிருக்கிறது மாதிரி இறைவன் இந்த அண்டசராசரங்கள் எங்கும் அறிவுள்ளன, அறிவில்லாத பொருள் எல்லாவற்றிலும் வேறற கலந்திருக்கிறார். அறிவுள்ளனவிலும் இருக்கிறார், அறிவில்லாதனவிலும் இருக்கிறார். அதை நீங்கள் தெரிந்திருக்க. இதனைத்தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார், ஓசையொலியலாமானாய் நீயே உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரெலாமானாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேச பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடி என் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெலாமானாய் நீயே, திருவையாரகலாத செம்பொற்சோதி. சில பேர் செம்பொற்சோதி நீ என்று சொல்றது நீ என்று சேர்த்து சொல்லக்கூடாது, செம்பொற்சோதி அவர். அப்ப ஓசையொலியலாம் ஆனானியே, உலகுக்கொருவனா நின்றானியே, வாசமலரெல்லாம் ஆனானியே, எல்லாத்திலும் அவர் இருக்கார். அப்ப அறிவுள்ளனும் இருக்கிறார், அறிவில்லாதவர்களும் இருக்கிறார். இதுதான் நாங்க சொல்லப்படுகிற ஒன்று. வேறற கலந்து நிற்பார். அப்ப அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலிறை நிற்கும் நிறைந்து, எல்லாவற்றிலையும் அறிவே வடிவாக அவன் நிறைஞ்சிருப்பார் என்றதை இதுல வலியுறுத்துகிறார். இந்த அறிவு என்பது என்ன என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏன் அந்த அறிவு என்பதை மாவதியார் இதிலே பயன்படுத்தினார் என்றால், அறிவுக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது. அதான் சொல்லுவார்கள், பிச்சை எடுத்தாலும் படிக்கணும். எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சொத்து கல்வி, அறிவு. அறிவைத்தான் எங்க போனாலும் மற்ற உழைப்புகள், மற்ற இதுகள், மற்ற பொருள் பண்டம் எல்லாவற்றையும் விட அறிவைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். அந்த அறிவிலும் பரஞானம் அபரஞானம் பெற்றுக்கொள்கிற தன்மை இருக்கிறது. நூல்களூடாக பெறுவது பரஞானம். அபரஞானம் என்பது மிக மேலான இறைஞானத்தாலே கிடைப்பது. அதற்காகத்தான் இந்த சித்தாந்த நூல்களை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த சித்தாந்த நூல்களாய் படிப்பதனூடாக கிடைக்கின்ற அறிவு இறைவன் வடிவம், இறை வடிவம். அதற்காகத்தான் நாங்கள் சிவதீட்சையை பெற்று சைவ சித்தாந்த சாத்திரம் படிக்கணும் என்று சொல்றோம். அப்ப இந்த அறிவுக்கு தொடக்கவும் முடிவும் இல்லை. அப்போ ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி எளிமைப்பும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவர் சும்மா சொல்லவில்லை. ஏன் அதை சொன்னார்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைப்பும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவர் சொன்னதன் காரணம் என்னவென்றால், அறிவே வடிவமாக இருப்பவன் இறைவன். அறிவு தொடக்கமும் முடிவும் இல்லாது
இங்கே நிகரிலிறை நிற்கும் நிறைந்து என்பதை இதனூடாக வலியுறுத்திய ஒரு சிறப்பை நீங்கள் அவதானிக்கலாம். அப்ப இந்த முக்கியமான ஒரு விளக்கத்தை இப்ப இந்த குறளை சும்மா 2 வரியில பதவியை பிரிச்சு பொருளை எழுதி போட்டு போறதல்ல விடை. நாங்கள் அதை நல்லா விளங்கி கொண்டு நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுக்கின்ற போதுதான் அதுல எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்பங்களுக்கு தெரியும். இப்ப பசு பாச பொருட்களால அளவிடப்படாதவராய் இருப்பவர் இறைவன். ஆகவேதான் நிகரில் என்று இங்கே குறிப்பிட்டார். நீங்க அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்றால் எல்லாத்துக்களையும் கலந்தும் மறைந்தும் செறிந்தும் இருந்தாலும் பசுபாச பொருட்களால அளவிடப்படாதவராயிருப்பவர் இறைவன். அதற்குத்தான் இந்த இடத்திலே நிகரில் என்ற ஒரு சொல்லை உமாபதியார் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப கடவுள் அறிவே வடிவமாக இருக்கிறார், விசுத்த தேகத்தினராக இருக்கிறார், இயற்கை அறிவினராக இருக்கிறார், எல்லாம் அறிபவராக இருக்கிறார், அஞ்ஞானத்தை தருபவராக இருக்கிறார். அந்த மன்னிக்க வேண்டும், அஞ்ஞானத்தை தருவதாகி இந்த மலங்களை இயல்பாகவே இல்லாமல் செய்கின்ற ஒரு தன்மையுடையவராக இருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த இறை என்பது விளங்குகிறது. அவர் சுபதந்திரராக இருக்கிற ஒரு பெருமையை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். சுபதந்திரராக இருக்கிறார். அப்ப அந்த சுபதந்திரராக இருக்கிற பதி நிகரில் என்ற சொல்லினூடாக அவர் பரிபூரணர், இறைமைக்கு காரணமாகிய பேரருளுடையவர். பொதுவாக நாங்கள் இந்த எண்குணத்தான் என்று சொல்லுவோம். அந்த எண்குணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு இருக்கிற அதே நேரம் அவர் நிகரில் இறை, அவர் அசைவற்றவர், நிர்விகாரியாக இருக்கிறவர். அதனாலே இங்கே அகர உயிர் போல் என்ற விளக்கத்தினூடாக ஒரு மேலான ஒரு தனித்துவத்தை இந்த இடத்திலே விளங்கப்படுத்தியதை நீங்கள் அவதானிக்கலாம். பொதுவாக நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த கருத்துக்களை சிவஞான போதத்தினுடைய 2ஆம் சூத்திரத்தில் வருகின்ற உதாரண வெண்பாக்களில நாங்கள் 2வது வெண்பா முந்தி பார்த்திருக்கிறோம். ஒன்றென்றதொன்றோ நோற்றேன் பசு பதிபசுவாக ஒன்றென்ற நீ பாசத்தொடுளைய காணொன்றின்றால் அக்கரங்களின்றான் அகர உயிரின் மேல் என்ற ஒரு விளக்கம் இந்த சிவஞான போதத்திலே குறிப்பிடப்பட்டது நீங்கள் பார்க்கலாம். அந்த இடம் இந்த இடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒன்று. அகர உயிர் போல் அறிவாய் என்ற இடம், அதில் நீங்க பார்க்கலாம். அக்கரங்களிற்றாம் அகர உயிரின் ட்ரேல் என்று சிவஞான போதத்திலே அந்த இதிலே சொல்லுகிறார் அவர். இதே போல திருவள்ளுவருடைய குரலோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்று கூறுவதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதே போல சிவஞான சித்தியாரிலே அங்க 2வது சூத்திரம் 2வது பாடல்களிலே அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்து என்று சிவஞான சித்தியார் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவனும் சேர்ந்து. அப்ப இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்க கொஞ்சம் படிச்சால் தயவு செய்து கொஞ்சம் ஒப்பீடு செய்து விடை எழுத பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரம் நீங்கள் ஒப்பீடு செய்து விடை எழுதுகிறீர்களோ அவ்வளவுக்கு அந்த விடை மிக மிக தெளிவான ஒரு விடையாகவும் உங்களுக்கு கூடிய புள்ளிகளை பெற்றுத் தருவதாகவும் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கிறது என்ற தன்மையை பரீட்சிக்கின்றவர்கள், விடை திருத்துபவர்கள் கண்டுகொள்ளக்கூடிய தன்மைகளும் உண்டு என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறேன். அப்ப நீங்க சில மேற்கோள்களை, எல்லா பாட்டுக்களையும் முழுக்களை எல்லாத்தையும் எழுதி கொண்டு காட்டிலும் மேற்கோள்களை காட்டி விடை எழுதினால் அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே சுட்டி காட்டலாம். அப்ப இப்படி இந்த முதலாவது திருவருட்பயன் குறட்பாவுக்கு விளக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். திரும்பவும் பார்த்தால் அகர உயிர் போல் அறிவாக எங்கும் நிகரிலரை நிற்கும் நிறைந்து. இப்ப நீங்க அந்த பொருள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். 2வது இந்த சிவசக்தியினுடைய தன்மை. இந்த 2வது குறட்பா நீங்க பார்த்தா தெரியும், சிவசக்தியினுடைய தன்மைதான் சொல்லப்படுகிறது. தன்னிலமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி, சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று நாங்கள் அதை பிரித்து சொல்லுவோம்.
ஆனால் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும், அவ்வளோத்தோட அதை பிரிச்சிட்டு தரும். சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அந்த சக்தி சொல்லணும். இதுல நாங்கள் எல்லாரும் சக்தி சக்தி என்று இலக்கண பொறியால் எழுத பழகிவிட்டோம். ஆனா சக்தி என்பதுதான் சரியான வடிவம். சானா இத்தன்னா தீனா, அந்த ஒரு உண்மையையும் நீங்க இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சக்தி அப்ப தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இப்ப இந்த சிவசக்தியினுடைய திருவருள் இதிலே கூறப்படுவதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தால் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். எங்களுடைய பிரான் சிவன் எப்படிப்பட்டவர்? சக்தியை பிரிவின்றி இருக்கிறார். அதற்கு நல்ல 64 மூர்த்தங்களிலே நல்ல ஒரு திருமூர்த்தம் இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம். அதனுடைய கதை உங்களுக்கு தெரியும். பிருங்கி முனிவர் உமையம்மையார விட்டுட்டு சிவனை மட்டும் மணங்குகின்ற ஒரு வைராக்கியமுடைய ஒரு முனிவர் பிருங்கி முனிவர். இப்ப சிவனும் அம்பாளும் ஒரு முறை நெருக்கமாக நிற்கிற போது சக்தியை சுத்தி கும்பிடக்கூடாது என்று நினைத்து விட்டு அவர் வண்டாக மாறி சிவனுக்கும் சக்திக்கும் இடையிலே ஒரு சின்ன சக்தியினுடைய இடை ஊடாக ஒரு துவாரம் தெரிகிறது. சக்தியினுடைய இடை கொடி இடை. அந்த கொடி இடை ஊடாக 3 முறை அவர் வலம் வந்து சிவனை வணங்கி விட்டு போய்விடுகிறார், மாற்றுருவை எடுத்துக்கொண்டு. இதனால சக்தி கோபித்துக் கொண்டு நோற்ற நோன்புதான் இந்த கேதாரகௌரி விரதம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். சிவனை நினைத்து குறித்து நோற்ற விரதம். அந்த விரதத்தினுடைய பூர்த்தியிலே சிவபெருமான் சக்திக்கு அருள் கொடுத்து அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை கொடுத்தார். பாதிய உனக்கு தாரணப்பா, இனி பிருங்கி முனிவர்ல யாருமே பிரிச்சு கும்பிட முடியாது. இது இந்த அடிக்குறிப்புக்கு எங்கள் மிக பொருத்தம். சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். சிவம் எத்திரன் நின்றதோ சக்தியும் அத்திரம் நிற்கும் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். சிவன் எத்திரன் நிற்குமோ சக்தியும் அத்திரம் நிற்கும். அது எந்த மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. அந்த விடயத்தை இங்கே வலியுறுத்தி தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார என்ற விடயம் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த தன்னிலைமை என்பது நீங்க பார்த்தா தெரியும். இந்த மண்ணுயிர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மண்ணுயிர்கள் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் எங்களுக்கு சரியாக தெரிய வேண்டும். இந்த மண்ணுயிர்கள் என்பது பொதுவாக நாங்கள் மண்ணிலே தோன்றுகின்ற உயிர்கள் என்று சில பேர் அதற்கு ஒரு பொருள் கற்பிப்பதும் உண்டு. அப்ப ஆன்மாக்கள் என்றும் உள்ளவை ஆதலால்தான் அதுக்கு பேர் மண்ணுயிர். இந்த விளக்கத்தை நீங்கள் மிகவும் அவதானமாக பின்பற்ற வேண்டும். ஆன்மாக்கள் என்றும் உள்ளவை, அதனாலதான் சொல்வார்கள் ஆன்மா அழியாது, அது எப்போதும் இருக்கிறது, அது சித்துப்பொருள். அப்ப இந்த ஆன்மா என்றும் உள்ளதை குறிப்பதற்குத்தான் இங்கே மண்ணுயிர் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப நெருப்பில் சூட்டை நீங்க பார்க்கிறோம், அது வேறாக நிக்காம இருக்கும். இந்த நெருப்போட சூடு வேறாகாம இருக்கிறது மாதிரி சிவசக்தி சிவத்தையோட வேறாகாமல் இருப்பார். எப்பவுமே சிவசக்தியோட இருப்பார். அதுதான் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்ற ஒன்று. அப்ப இந்த ஒரு தன்மையிலே பொதுவாக திருவாசகத்திலே மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்லுவார், மூலமலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி. அழகாக திருவாசகத்திலே ஒரு அடிக்குறிப்பிலே மாணிக்கவாசக சுவாமிகள் அதை எடுத்து கூறுகிறார். இந்த சிவசக்தி சிவத்தோடு வேறாகாதாக நிற்கும் என்றதுக்காக விளக்கமாக மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி. இப்ப உயிர்கள் சக்தியினது தொழிலால அறிவாகிய சிவத்தின் நிலைமையை அடையும் என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப சிவத்தை நேர போய் அடைய முடியாது, சக்தியினுடைய துணை எங்களுக்கு வேணும். அப்ப உயிர்கள் சக்தியினுடைய தொழில் அந்த தொழிற்பாட்டால தான்
சிவத்தை அடைய முடியும் என்ற ஒரு விடயம் நாங்கள் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு அடிப்படையிலே நீங்க பார்த்தா தெரியும், இந்த மலத்தை கெடுப்பது சிவசக்தி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப எங்களுக்கு இறைவனுடைய அந்த பரஞானத்தை பெறுவதற்கு, இறை அறிவை பெறுவதற்கு தடுப்பாக இருப்பது மலம். மலம்தான் இந்த ஆன்மாவுக்கு தடுப்பு. அந்த மலத்தை கெடுப்பது சிவசக்தி என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதான் இந்த இடத்திலே உமாவதியார் வலியுறுத்த வந்த முக்கியமான ஒரு விடயம். அவர் அதை முக்கியமாக வலியுறுத்துகின்றார். இந்த ஒரு குறள்ல இதை வலியுறுத்திய பின்பு அவர் 98 திருக்குறளில், அந்த திருக்குறள்களிலும் நீங்க பார்த்தா தெரியும், இதனுடைய தனித்துவங்களை காட்டுவதுதான் ஒரு மேலான ஒரு உள்ளார்ந்ததாக இருக்கிறது. நான் ஒரு ஆராய்ச்சி பொருள். இந்த சிவசக்தியினுடைய தன்மை, இந்த குறட்பா மிக மிக பெருமதியான குறட்பா. இதனுடைய தன்மையை தெளிவுபடுத்துவதாகத்தான் மிச்சம் குறட்பாக்கள் எல்லாம் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுவார். இப்ப பொதுவாக நாங்கள் பார்க்கிற போது இந்த தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி. அப்ப இந்த சக்தி இந்த உயிர்களை ஈடேற்றுகிறது. அதே நேரம் சிவத்தோடு இரண்டரை கலத்து நிற்கிறது. இப்ப நாங்கள் நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். நாங்கள் வறுத்தல், அவித்தல், பொரித்தல், இப்படி எல்லாம் தாளித்தல், இப்படி எல்லாம் எத்தனையோ வகையான பாக தொழில்களை நெருப்பின்ற சூட்டால செய்வோம். நெருப்பின்ற சூட்டை வச்சு கொண்டு வறுக்கிறோம், அவிக்கிறோம், பொரிக்கிறோம், இப்படி எல்லாம் வேற வேற வேலைப்பாட்டை செய்கிறோம். அப்ப இறைவனும் படைத்தல், காத்தல் முதலிய தொழில்களை சிவபெருமானுடைய அந்த சக்தி செய்கிறது என்பதுதான் சைவ சித்தாந்தம். சக்தி செய்யும். இப்ப வெவ்வேறு தொழில்களை செய்யும் போது நெருப்பின் சூடு வேறுபடாது. நீங்க வடிவா கவனிச்சு கொள்ளலாம். இப்ப நாங்கள் ஒரு நெருப்பின் சூடு வேறுபடாது. இப்ப உதாரணமாக ஒரு பொருள் சூட்ட நெய்யோடு நாங்கள் சேர்ந்தால், நெய் அல்லது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எண்ணெத்தையும் போட்டு இருந்தால் அது பொரிக்கிறதா இருக்கும். அங்கே நெருப்பு வேலை செய்யும். நீரோடு சேர்ந்து நாங்கள் நெருப்பை பயன்படுத்துற போது அவிக்கப்படும். சட்டியோடு சேர்ந்து அதை நாங்கள் ஒன்றும் விடாம இருந்தா வறுப்போம். இப்ப இரும்பு சட்டிகளை போட்டு வறுக்கிறோம். ஆனா நெருப்பு ஒன்றுதான். நெருப்பு ஒன்றுதான். தொழில் வேறுபடுது. ஒன்று வறுத்தலா இருக்குது, ஒன்று அவிச்சலா இருக்குது, ஒன்று பொரிக்கலா இருக்குது. அது வேற வேற ஒரு செயற்பாடு நடைபெறுவதை நீங்கள் உற்று பார்த்தா தெரியும். ஆனா நெருப்புல மாற்றம் இல்லை, ஒரே நெருப்பு தான், ஆனால் வேறுபடுகிறது. இதே மாதிரி தான் இந்த சைவ சித்தாந்தத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆன்மாக்களுக்காக செய்யப்படுவனவாகிய இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் போன்ற தொழிலாம் நடக்குது. அவை சேர்ந்து நிற்கும் ஆணவங்கர்மம் மாயாகிய இவற்றின் வேறுபடும் தன்மையினால உண்டாகும் பேதங்களாகும். இந்த மலங்களுடைய வேறுபடுகிற தன்மையால உண்டாகிற பேதங்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அருட்சக்தியினுடைய வேறுபாட்டினால வருவனவல்ல. இந்த குறட்பாவிலே அது முக்கியப்படுத்தப்படுது. அருட்சக்தியினுடைய வேறுபாட்டாலே அவை வருவ என்று நாங்கள் எடுக்கக்கூடாது. அது ஆணவம், கர்மம், மாய போன்ற அந்த மலங்களுடைய தன்மையினுடைய அடிப்படையிலே வேறுபடுவதுதான். இது சிவபெருமான் ஒரு மாறுதலும் அடையாமல் நிற்பது போலவே அவருடைய சக்தியும் ஆன்மாக்களை ஈடேற்றும் முயற்சியில ஒரு மாறுதலும் அடையாமல் நிற்கும். அதை நீங்க வடிவா விளங்கிக் கொள்வோம். அதான் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அப்ப சிவன மாதிரியே சக்தியும் ஆன்மாக்களை ஈடேற்றும் முயற்சியிலே ஒரு மாறுதலும் அடையாம நிற்கும். அந்த சூடு வேறுபடாம இருக்கிறது மாதிரி. ஆனால் தொழில் வேறுபாட்டினால இந்த சிவசக்திக்கு பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் பல பெயர்கள் வரும். சக்தி பின்னமிலான் எங்கள் பிரானா இருந்தாலும் இந்த தொழில் வேறுபாட்டினால சிவசக்திக்கு பராசக்தி,
ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, முக்கியமா இது பஞ்சசக்திகள். இதுல இந்த பராசக்தி அருளை செய்யும். ஆதிசக்தி ஆன்மாக்களின் மலம் ஆன்மாக்கிட்ட இருக்கிற மலம் பக்குவப்படுத்துகின்ற வேலைகளை சிறப்பாக அது செய்து நிற்கும். அதே மாதிரி ஆரணி, ரோதைத்ரி, ஜனனி என்ற சக்திகள் எல்லாம் ஏனைய 4 தொழிலையும் செய்விக்கும். இப்படி எல்லாம் அந்த தொழில்களை செய்து சக்தி முறையே முக்கியமாக இச்சாசக்தி என்றும் ஞானாசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் மிக முக்கியப்படுத்தப்படும். அதுல உங்களுக்கு தெரியும், இச்ச விருப்பத்தை உண்டாக்குவது, ஞானசக்தி அறிவை தொழிற்படுத்துவது, கிரியாசக்தி நான் நேற்று சொன்னது போல எங்களுக்கு செயல்படுகின்ற ஆற்றல்களை உண்டாக்குவது. அப்ப இப்படியெல்லாம் பொதுவாக இந்த சக்தி வேறுபாடுகள் சிவனுடைய 5 முகங்களின் பின்னணியிலையும் உருவாகும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 5 முகங்கள் அடிப்படையிலும் இந்த சக்தி வேறுபாடு உண்டாகும். அது மட்டுமல்ல, சாந்தியகலை, நிவித்திகலை, பிரதிஷ்டாகலை, சாந்திய தீதகலை என்ற அந்த பஞ்ச கலைகள் இருக்கிறது. சாந்திகலை, பிரதிஷ்டகலை, நிவர்த்திகலை, சாந்திய தீதகலை, அப்ப இந்த கலைகள் 5 கலைகளிலேயும் அந்த சக்தி வேறுபடும். அதனாலதான் அந்த இப்ப பொதுவாக ஆகமங்கள் கூறுகின்ற விக்கிரகங்களை ஆவாகனம் பண்ணுகிற போது இந்த 5 முகங்களையும் ஆவாகனம் பண்ணி, சில பேர் 5 முகங்களையும் ஆவாகனம் பண்ணி போட்டு விடுவார்கள். ஆனால் அந்த 5 முகங்களோடு, சிவனுடைய 5 முகங்களோடு சக்தி பின்னவிலான் இருப்பான் என்பதால சக்தியும் ஆவாகனம் பண்ணான். ஒரு பிள்ளையார கும்பத்திலே ஆவாகனம் பண்ணுகிற போது வல்லவாம்பிகா தேவி சமேதராக விநாயக பெருமான் ஆவாகனம் என்றுதான் பிரார்த்தனை பண்ணான். முருகப்பெருமானை ஆவாகனம் பண்ற போது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி சமனாக ஆவாகனமாக. ஆனா அதை விட இன்னொன்று, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோ முகம், 6 முகமும் 6 சக்தியோடு ஆவாகனமாக என்று பிரார்த்தனை பண்ணணும். பிள்ளையார் கண்டா இந்த ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோட அந்த பஞ்சசக்திகள், அதோட இந்த பஞ்சகலைகளையும் ஆவாகனம் பண்ணுகிறோம். பஞ்சகலைகள் அங்க சக்திகளாயும், அப்ப நிவர்த்திகளை, சாந்திய தீதகலை, சாந்தியகலை, பிரதிஷ்டாகலை, நிவர்த்திகளை என்ற அந்த கலைகள் அடிப்படையிலும் அவை அங்கே சிவசக்தியாக அந்தந்த உருவங்களோடு திருமேனிகளோடெல்லாம் நிற்கும். இப்படிப்பட்ட விளக்கங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற ஒரு மகோன்னதமான குரட்பாதான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று இந்த பகுதியூடாக, இந்த பாடலூடாக மிகச்சிறந்த விளக்கங்களை சொன்னார். இது மிகவும் மகிமை மிக்க ஒன்று. அப்ப இந்த சக்தி என்னுடைய பெருமைகளை, சிவசக்தியினுடைய பெருமைகளை எல்லாம் ஒரு 2 அடிக்குள்ள சிந்திக்க என்னங்க நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு சக்திகளையும் பற்றி சொல்லி கொண்டு போனால் எத்தனையோ நாள் வேணும். பராசக்தியை பற்றி சொல்ல, ஆதிசக்தியை பற்றி சொல்ல, இச்சாத்தியை சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு எல்லை இல்லாம விரிஞ்சோடு போகும். அந்த ஒரு சிறப்புகள் எல்லாம் இந்த 2வதிலே சொன்னார். ஏனென்றால் இது மிக முக்கியமானது. அப்ப இவைகளெல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமானவை. இந்த பஞ்சசக்திகளை ஈசானி, பூரணி, ஆர்த்தி, பாமை, மூர்த்தி என்ற பெயர்களோடு கொண்டு அழைக்கின்ற சிறப்புகளும் இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவையெல்லாம் சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றது எங்களுடைய இந்த திருவருட்பயனோடு நாங்கள் விளக்கமாக பார்க்கிறோம். அவை இதை நாங்கள் நிறுத்தி 3வது சிவத்தின் பெருமை நான் பார்க்கிறோம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். நல்ல அற்புதமான 3வது ஒரு குறட்பா. அப்ப இதுல ஒரு எழுத்துப்பிழை இருக்குது. மெருமைக்கும் என்று கிடக்க அப்படி வராது. இந்த இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறதுல ஆனந்தி மிஸ் காட்சிப்படுத்தி இருக்கிறதுல மேனா இருக்கு, மேனா வராத. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். அந்த கூடுதலாக நான் சொன்னேன், நீங்கள் இந்த மூலங்களை சரியாக பரிசோதித்து புத்தகங்களை எடுக்க வேண்டும். நான் இப்ப பெரிய புராணம், இப்ப 3வது செட் புராணம் வேண்டி போட்டேன், எக்கச்சக்கம் பிழை.
இப்ப இருக்கிறாக்கள்ல இருக்கிற ஒரு பெரிய கவலை, ரொம்ப ரொம்ப நினைச்சா கவலைக்கு. எனக்கு அதான், நான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டால் நான் 10 தரம் ப்ரூவ் பார்ப்பேன். ஏனென்றால் இந்த ஆர்முனாவிலிட்ட பரம்பரையில வந்த நாங்கள் பிள்ளையோடு புத்தகம் அடிக்கிறதுக்கு அருகதையே எங்களுக்கு கிடையாது. அதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. அப்படியே அவசரம் வேண்டாம் புத்தகம் வெளியிடாதே, அவசரப்பட்டெல்லாம் புத்தகம் வெளியிடுறது. ஆர்முனாவிலிட்ட பரம்பரையில வந்த நாங்கள் மிக மிக எங்க என்றாலும் 1-2 சரி என்றாலும் அந்த பிளதிருத்தத்தை முன்னுக்கு போடணும். இன்னும் பிளதிருத்த பிறகு அப்ப இதுல இந்த மெருமைக்கு இந்த புத்தகத்தை இப்படியே பாடமாக்கினா சின்ன பிள்ளைகளை அப்படித்தான் வச்சிருங்க. அப்படித்தான் கல்வெட்டுகள்ல தேவாரங்களை பிள்ளையா அடிச்சு விடுறது, அந்திரெட்டிக்கு அடிக்கிற கல்வெட்டை பிள்ளைகள் பாடமாக்கி போட்டு பிள்ளையா படிச்சு கொண்டு தெரியுது. எவ்வளவு பெரிய பாவம் தோஷம் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அதனாலதான் நான் அந்த நார்மலாவில் பரம்பரையில வந்து அவர் கவனமா இருக்க வேண்டும். ஆகவே இங்கே பெருமைக்கும் சிவபெருமான் என்றவர் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. அவர் பெருமைக்கு மேல் பெருமையானவர். அவர் அளவு கடந்த பெருமைக்கு மேல் பெருமையானவர். நீங்க பார்த்தா தெரியும். அறிதற்கு அவர் நாங்கள் அறிஞ்சு கொள்றதே நுண்மைக்கு நுண்மை, அணுவுக்கணுவாக இருப்பார். அணுவுக்கணுவாக அப்பாலுக்கு அப்பாலான்னு சொன்னார் ஔவையார். அவன் அணுவுக்கணுவாக இருக்கின்ற ஒரு மேலான கடவுள். ஆகவே இங்கே பெருமைக்கும் அதே போல நுண்மைக்கும் பேரருக்கும் மிகுந்த அவரம் அருள். அதாவது நாங்கள் கோவிலுக்கு போடுகிற போது அருள்மிகு, திருவருள்மிகு என்று பயன்படுத்துகிற ஒரு சிறப்பு எங்களுடைய சைவ சமய மரபிலே தான் இருக்கு. இந்தியாவில் எல்லாம் அருள்மிகு என்று பயன்படுத்துவார்கள். தேவஸ்தானம் என்ற பயன்பாடுகளை குறைத்து கோயில் என்றுதான் பயன்படுத்துவார்கள். கோயில் என்றுதான் அது சிதம்பரத்தை குறிக்கும். அதுதான் மேலான ஒன்று. திருவருள் உத்தரவு அதுதான் கோயில். பெரிய புராணத்துல நீங்க எடுத்து பாருங்க, எங்கேயாவது தேவஸ்தானம் என்று சேக்கிழார் பயன்படுத்தி இருக்கிறாரா? கிடையவே கிடையாது. நான் இது ஒரு ஆராய்ச்சி நோக்கிலேயே பார்த்தேன். எங்க பார்த்தாலும் கோயில் என்றுதான் அவர் பயன்படுத்த, கோவில் என்று கூட கிடையாது. கோயில் பெரிய வரலாறு நிறைய இருக்கு. இப்ப சொன்னா இதுல நேரம் போயிடும். அப்ப நாங்கள் திருவருள் உத்தரவு இல்லாம நாங்கள் நினைச்சபடி எதையும் மாற்றக்கூடாது. கீரிமலை சிவன் கோயில், மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில், நல்லூர் கந்தன் கோயில், கதிர்காமன் கோயில், இப்படிதான் நான் பயன்படுத்துறோம். பழைய எல்லாம் வள்ளிபுர கோயில் என்றுதான் சொல்லுவோம். சென்னதி கோயில் என்றுதான் சொல்லுவோம். தேவஸ்தானம் என்றது எல்லாம் எங்கட முன்னோர்கள் பயன்படுத்தவில்லை. திருவருள் உத்தரவு இல்லை அதுக்கு. எனக்கு நல்ல உதாரணம், எங்கட கோயில்ல எனக்கு நல்ல பெரிய வரலாறு. சுவாமியை வந்து எனக்கு தண்டனை விட்டார். அப்ப கோயில் என்றதை மாத்த இயலாது. அதே மாதிரி முன்னுக்கு அருள்மிகு, திருவருள்மிகு என்று ஏன் போடுகிறோம் என்றால், பேரருக்கு இடமாக இருக்கிற ஒருவர் இறைவன். மிகுந்த அருளினை வழங்குகின்ற ஒரு பெருமைக்குரியவர். அப்ப இதெல்லாம் நான் பார்த்தா அந்த பேற்றின் அருமைக்கும் அதையெல்லாம் நாங்கள் அருமையாக கிடைக்கிற அதை நாங்கள் எல்லாரும் பெறுகிறதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்று. அதை நாங்கள் இதை நாங்கள் பெறுவதற்கு, இந்த பேரருளை பெறுவதற்கு நான் கடும் முயற்சிக்க வேண்டும். அடுத்தது தமக்கு ஒப்பில்லாதவர். அந்த இறைவன் வந்து இங்க நீங்க பார்த்தா தெரியும், பேருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். எல்லாத்தையும் தருகிறவரா இருந்தாலும் அவரை நாங்கள் ஒப்பிட முடியாது. இப்ப இந்த பூமி இருக்கு, பூமி எங்களுக்கு பெருசு. இந்த சூரியன் பூமியில இருந்து 13 லட்சம் மடங்கு பெரியது. சூரியன் பூமியில இருந்து பொதுவாக ஆய்வாளருடைய கருத்துப்படி 13 லட்சம் மடங்கு பெரியது என்பது எங்களுக்கு தெரியும். சூரியனிலும் பெரிய எண்ணில்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்துல இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். சூரியனை விட எண்ணில்லாத நட்சத்திரங்கள் ஆகாயத்துல இருக்கு, அதுவும் எங்களுக்கு தெரியும். அப்ப அப்படியெல்லாம் ஆகாயத்துல விளங்குகின்ற இவையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். பூத அண்டங்கள் என்றுதான் சொல்லுவோம். இந்த பூதத்துக்கு மேலான தத்துவங்களாலே ஆக்கப்பட்டவைகள் மிக அதிகமானவை இருக்கிறது. இவைகளெல்லாம் சேர்ந்தால் எவ்வளவு பெரியவைகளாகும் என்று நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாது. ஆயினும் இவையெல்லாம் ஒருங்கு சேர்ந்தும் சிவபெருமானுக்கு முன்னே
அணுவளவாகவும் நிற்க மாட்டாது. இதான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எல்லாம் நான் இப்படி இந்த நட்சத்திரங்கள், இந்த கோள்கள், இந்த சூரிய மண்டலங்கள், இப்படி எத்தனையோ எல்லாம் இருக்கு. இதுகள் எல்லாம் சேர்ந்தும் சிவபெருமானுக்கு கிட்ட நிற்க முடியாது. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மின்மினி ஒளி வந்து சூரிய பிரகாசத்துக்கு முன்னுக்கு நிக்குமோ? ஒரு மின்மினி பூச்சி இரவு மின்னி கொண்டு நிக்குது. சூரியன் வந்த உடனே அது எங்க போறது, அந்த ஒளியண்டே தெரியாம போயிடும். சூனியமாவது போல அப்படி சூனியமாவே போயிடும். அப்ப அளவு விடப்பட முடியாத உலகங்கள் எல்லாம் சூனியம் என்று சொல்ல தருவையா விளங்குவதை நீங்க இந்த இடத்துல விளங்க போவேன். முக்கியமாக இதை பல இடத்துங்களே மாணிக்கவாசகரிடத்தை சொல்லுவார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந் தன்மை, வளப்பெருங் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுளை கதிரின் துண்ணணு குறைய சிறியவாக பெரியோன் என்று மாணிக்கவாசகர் சொன்னார். உண்மையிலே அது நல்ல ஒரு அற்புதமான பாட்டு. பல பழையவர்கள் இதை அடிக்கடி படிப்பார்கள். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் என்று இந்த பாட்டு மாணிக்கவாசகர் சொல்லுகிற விளக்கம் இந்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று. அப்ப எங்களுடைய மனத்தை நீங்க பார்த்தா தெரியும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பூதங்களான பொருட்களால மாத்திரம் அறியத்தக்கது எங்கட மனமானது. அதான் நாங்கள் அறிபவர்கள், பஞ்சபூதங்களின் வழியிலே அறிபவர்கள். ஆனால் சிவபெருமான் 36 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவர். 36 தத்துவங்களை நீங்க முன்னுக்கெல்லாம் படிச்சிருக்கிறபடியா நான் இதுல விளங்கப்படுத்தி கொண்டிருக்கல, நேரம் போகும் என்பதால இந்த 36 தத்துவங்கள் எல்லாவற்றையும், ஆன்ம தத்துவம், வித்தியாத்துவம், மற்றது மாயாத்துவங்கள் எல்லாத்தையும் கடந்தவர் அவர் சுவாமி. அவர் அறிதற்கரியவர். அவர் நுண்மையினாலே ஒப்பிலாதவர். அதான் அணுவுக்கணுவா அவர் நிற்பார். நூலுணர்வுணரா நுண்ணியோன் ஆக விளங்குகிறோர் பெருமைக்குரியவர். அது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. அதான் நான் சொற்பதம் கடந்து தொல்லுவன் காண்க சிந்தையும் செல்லா சேட்சியன் காண என்று நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தேன். அந்த விளக்கங்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்டவர் கூடியவை. அவரை நாங்கள் நுண்மைக்கும் நுண்மையானவன். அப்ப அப்படிப்பட்ட மேலாக இருக்கிற அந்த பரம்பொருள் எங்களுக்கு ஞானானந்த பெருவாழ்வை கொடுப்பவராக இருக்கிறார். தன்னுடைய திருவடி நிழலூடாக சிவபெருமானுடைய பேரருளை நாங்கள் எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த பேரருளுடைமையத்தான் சைவ சித்தாந்தத்திலே ஒரு விசேடமான சொல்லிலே சொல்லுவார்கள், அலுப்த சக்தி. இந்த சொற்பிரயோகம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அலுப்த சக்தி. இந்த அலுப்த சக்தி என்பது இறைவனுடைய அந்த பேரருள் உடைமை. அது ஒப்பில்லாததான பேரருளுடைமை, எதோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு பேரருளுடைமை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு சிறப்பு இந்த இடத்திலே அந்த சொல் பிரியோகத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுட்டி காட்டுகின்றேன். நம்மை பற்றி இருக்கின்ற ஆணவ பிணிம்பு இருக்கிறது. எங்களை ஆணவ பிணிப்பு தான் பெரிய அளவில பிணிச்சு வச்சிருக்கு. அந்த ஆணவ பிணி நீங்கினாத்தான் இறைவனை அடையலாம். அதற்கு பேரருள் மிக முக்கியமானது. அளவில்லாத காலம் நான் முயற்சி செய்கிறோம். நாங்கள் ஒரு சும்மா எடுத்தோன்ன முயற்சி செய்து சிவத்தை அடைய முடியாது. அளவில்லாத காலம் முயற்சி செய்ய வேண்டும், நிறைய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போதும் ஆணவ பிணி நம்ம விட்டு நீங்குதில்லை. அது நீங்காதால பிறவி பேர்ந்து கிடைச்சு விட்டுடும். ஆதலால நாங்கள் என்ன செய்கிறோம், அவரை முக்கியமான சில முறைமைகளாலே வழிபாடுகளை செய்கின்றோம். அந்த ஆணவ பிணி நீங்கிறதுக்காக அதிலே சிவத்தொண்டு, சிவபூஜை, தவம், செபம், தியானம் முதலானவற்றை வேதாகமங்கள் மிக முக்கியமாக விதித்திருக்கின்றன. முழு மனதோடு வலுவாது இவற்றை செய்ய வேண்டும். சிவத்தொண்டு செய்ய வேண்டும். சிவத்தொண்டு செய்த அதுக்கு உருவத்திலுமே நாங்கள் அடுத்தடுத்த குரல்ல பார்ப்போம். பேருந்து சிவபூஜை செய்கிற தகுதி வரும். சிவபூஜையை செய்து கொண்டு போயேக்குள்ள இந்த புறத்துல செய்கிற இது எல்லாத்தையும் விட அகத்துல செய்கிற பூஜை தான் பெருசு என்று வரும். தவம் செய்ய போவோம். பேந்தாங்கால பூ, பால்,
அது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கோயில் ஒன்றும் தேவையில்லை. பூசலாற்ற நிலை எல்லாத்தையும் சிவத்தொண்டு செய்யக்க கோயில் வேணும், உருவம் திருமேனிகள் இதெல்லாம் வேணும், சுவாமி யுத்தம் அதெல்லாம் நடக்கும். சிவ பூஜை செய்யக்க இன்னும் இந்த ஆன்மா ஒடுங்கும். பேந்தெல்லாம் இந்த புறத்துல இதெல்லாம் தேவையில்லை என்று ஒரு இடத்த தவம் இருந்து ஒரு விருட்சத்துக்கு கீழே மரத்துக்கு கீழே திருமூலர் சொன்ன வழியில தவம் இருக்கேக்குள்ள சிவன் சிவலிங்கமா மாறிடும். அங்க சிவம் நடக்கும். சிவத்துல கடும் தியானம் வரும். தியானத்துல புருவ நடுவில ஜோதி தோன்றும். அங்க எல்லா தெய்வீக காட்சியும் கிடைக்கும். இவற்றை முழுமனத்தோடு செய்கிற போது சிவபெருமானுடைய பேரருள் எங்களுக்கு கிடைத்தால் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இந்த ஆணவ பிணி நம்மை விட்டு நீங்கும். அதை தருகிற ஒன்றைத்தான் இந்த குறட்பாவிலே சொன்னார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். இந்த பேரருக்கும் என்றது அதான் சுவாமியினுடைய பேரருள். அது கிடைத்து விட்டால் எங்களுக்கு மோட்சம் உண்டாகும். இப்படிப்பட்டது இந்த சிவத்தினுடைய பெருமை. இந்த குறட்பாவிலே அவர் சொல்லுகிற ஒன்று சிவத்தினுடைய பெருமை. ஆகவே இந்த ஒரு அற்புதமான சிவத்தினுடைய பெருமையை நாங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த ஒழுங்கு மிக முக்கியமானது. வேத சிவாகமம் இருக்கிறது. இந்த சிவத்தினுடைய பெருமையையும் உணர்ந்து பேரருளை பெறுவதற்கு சிவத்தொண்டு, சிவபூஜை, தவம், செபம், தியானம் இது முறையாக வரும். வந்தால் அந்த சிவத்தினுடைய பேரருளை நாங்கள் பெறலாம். ஆணவ பிடிப்பு நீங்கிக்குள்ள எங்களுக்கு மோட்சம் உண்டாகும். இந்த ஒரு விளக்கத்தை மாவதியார் சொல்லிவிட்டு அடுத்ததாக சிவத்தினுடைய அருட்செயல்களை சொல்ல முனைகிறார் அடுத்த குறட்பாவில். அது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு குறளாக இருக்கிறது. ஆக்கியவையும் அளித்தாசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். புகழல்ல புகழ். ஒரு அற்புதமான சிவத்தினுடைய அருட்செயலை பற்றி அந்த இடத்திலே எடுத்து கூறுகிறார். இது ஏனைய பல நூல்களோடு ஒப்பிடக்கூடியது. ஆனா இதுக்குள்ளே நிறைய மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவங்களை எல்லாம் நான் அடுத்த வகுப்புகளிலே கூறுவோம் என்று திருவருளை பிரார்த்தனை பண்ணி மாவதி சிவாச்சாரியர் திருவடிகளை மனம்பாக்கு காயங்களால் தொழுது இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த திருவருட்பயனுடைய அற்புதங்களை மனதிலே சிந்தையிலே பதித்து உங்கள் உடலோடு உயிரோடு உள்ளத்தோடு உங்கள் ஆன்மாவோடு பதித்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை இந்த அளவிலே தெரிவித்து இவ்வளவிலே என்னுடைய இந்த விரிவுரைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி 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 அம்மா. யாராவது ஏதாவது கேட்கிறேன்னா எங்களுக்கு சிறப்பான ஒரு விரிவுரையை என்னுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் கிடைத்த ஒரு நேரத்திலே அவ்வளவு சிறப்பாக இந்த விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் சங்கத்தினுடைய தலைவர் சைவப்புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த